அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் காமன் மேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தற்போது முதலமைச்சராக விஜய் அவர்களின் ஆட்சி இன்னும் 6 மாதம் கூட நீடிக்காது என்று 6 மாதத்தில் கலைந்துவிடும் என்று திராவிட முன்னேற்றத்தின் பல எம்எல்ஏக்கள் சொல்லி வந்த நிலையில் தற்போது திராவிட முன்னேற்றத்தின் பல எம்எல்ஏக்கள் பல முன்னாள் அமைச்சர்கள் மீது பல வழக்குகளை பதிவதை பார்த்தால் இன்னும் திராவிட முன்னேற்றமே கவிழ்ந்துவிடும் என்பது போல் இருக்கிறது. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் செந்தில் பாலாஜி மீது, ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பு முறைகேடு வழக்கில் KN நேருவின் மீதும், முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் உளவாயன் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும், நெடுஞ்சாலைத்துறை ஊழல் முறைகேடு வழக்கில் ஏவா வேலு மீதும் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு. ஆமோ அன்பரசனும் இப்பொழுது நில அபகரிப்பு தொடர்பான வழக்கிலும் சிக்கியுள்ளார். பொது TMK எம்எல்ஏ நிலைமை ஜெயிலா ஜாமீனானு ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது TMK தலைவரான ஸ்டாலின் அவர்களும் தற்போது எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி அவர்களும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரில. அவங்க கூட நிற்க போகிறாங்களா இல்லை அவங்களுக்கு டாட்டா காட்ட போகிறாங்களாங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் எனக்கும் டாட்டா காட்டாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.